Hello all, hope you're all doing fine. இந்த வருஷம் பேட்ச் 4க்கு ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் எஸ்எஸ் சாஃப்ட்வேர் அகாடமிக்கு 1000க்கும் மேல் அப்ளிகேஷன்ஸ் எங்களுக்கு இந்த வருஷம் கிடைச்சிருக்கு. ஆல் தி பெஸ்ட் டு ஆல் தி அப்ளிகன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எஃப்சாட்டை பற்றி கொஞ்சம் பார்க்க போகிறோம். எஃப்சாட்டுங்கிறது ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் சாஃப்ட்வேர் ஆப்டிடியூட் டெஸ்ட். ஜஸ்ட் அ மினிட், நான் என் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். எஃப்சாட்டுங்கிறது ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட். யாரெல்லாம் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்க எல்லாரும் இந்த டெஸ்ட் எடுத்து யாரெல்லாம் இன்டர்வியூக்கு குவாலிஃபை ஆகிறாங்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் ஃபில்டர் தான் நம்ம எஃப்சாட். இது வந்து ஒரு ஆன்லைன் டெஸ்ட். எல்லா கொஸ்டின்ஸுமே இங்கிலீஷ் அண்ட் தமிழில் இருக்கும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது ஈஸியாக இருக்கணுங்கிறதுனால தான் எல்லா கொஸ்டின்ஸுமே தமிழ் அண்ட் இங்கிலீஷில் எக்ஸாக்டாக டிரான்ஸ்லேட் ஆகிருக்கும். இது ஒரு 1 hour டெஸ்ட் அண்ட் எல்லா கொஸ்டின்ஸுமே எம்சிக்யூ பேஸ்ட் கொஸ்டின்ஸ். 3 செக்ஷன்ஸ் இருக்கும், 3 கேட்டகரியில் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் மேத்தமேட்டிக்ஸ், தென் லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் பேசிக் இங்கிலீஷ் இருக்கும். மேத்தமேட்டிக்ஸில் நமக்கு பார்த்தீங்கன்னா 10th சமச்சீர் கல்வி சிலபஸ் வரைக்கும் தான் நாங்கள் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு. சிம்பிள் டாபிக்ஸுங்க லைக் பர்சன்டேஜ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், இதுலேருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. லாஜிக்கல் ரீசனிங், தென் பேசிக் இங்கிலீஷ். பேசிக் இங்கிலீஷில் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், அதாவது இங்கிலீஷ் பேசேஜஸ் இருக்கும், அதுலேருந்து சில கொஸ்டின்ஸ் இருக்கும். இது எல்லாத்துக்குமே மெட்டீரியல் நமக்கு ஈஸியாக இன்டர்நெட்டில் அவைலபிளாக இருக்குது. இப்போ நமக்கு வந்து ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் பர்சன்டேஜ் அப்படின்னு போட்டாலே நமக்கு நிறைய வெப்சைட்டில் நிறைய கொஸ்டின் வரும். அதை தவிர நமக்கு சாம்பிள் கொஸ்டின் நம்ம அப்ளிகேஷன் போர்ட்டல்லையே நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். இதுதான் லிட்ரலி இது மாதிரி தான் ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து இருக்கும். இங்கிலீஷ்ல இருக்கும், தமிழ்ல இருக்கும், ஆப்ஷன்ஸ் இருக்கும். கரெக்ட் ஆப்ஷன் நம்ம வந்து கிளிக் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம வந்து எஃப்சாட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். எஃப்சாட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இன்டர்நெட்ல நான் சொன்ன மாதிரி நிறைய ரிசோர்ஸஸ் எடுத்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ப்ராக்டிஸ் டஸ் மேக் யூ ஃபாஸ்டர் இன் யுவர் கால்குலேஷன்ஸ். நமக்கு டக்குன்னு ஃபார்முலா, எக்ஸாம் டென்ஷன்ல நமக்கு ஃபார்முலா மறக்கலாம். இதெல்லாம் நமக்கு அவாய்ட் பண்ணணும்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, அடுத்து எஃப்சாட் எப்படி எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த டாக்குமெண்ட்ல நிறைய இமேஜஸ் வரும். இந்த இமேஜஸ் எதுவுமே ஒரிஜினல் டெஸ்ட்லேருந்து எடுக்கப்படலை. ஸோ இது ஓகே, இதுதான் டெஸ்ட் கொஸ்டினா அப்படின்னு நீங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க ப்ளீஸ். ஓகே, before we get into the platform, some things very important to remember. இது ஒரு ஆன்லைன் டெஸ்ட்ங்கிறதுனால ஒரு ஸ்டேபிள் இன்டர்நெட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இட் குட் பி யுவர் மொபைல் ஹாட்ஸ்பாட் ஆர் ஒரு வைஃபை கனெக்ஷன். ஒரு பக்கத்தில் ஒரு இ-சேவை மையம்ல நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி பாருங்க, அவங்க உங்களை ஹெல்ப் பண்ணுறாங்களான்னு. ஒரு லேண்ட் கேபிளாக இருக்கலாம், எங்கே வேணா. தென் ஒரு குவைட்டான ஸ்பேஸுக்கு போய் உட்காந்து இந்த டெஸ்ட் எடுக்க பாருங்க. லைக் யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி, முடிஞ்சா ஒரு தனி ரூம்ல, உங்களுக்கு உங்க வீட்டில் இடம் இல்லைங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்க ஸ்கூல்ல ரிக்வெஸ்ட் பண்ணி பாருங்க. இல்லை ஒரு இ-சேவை மையம்ல, பக்கத்து வீட் நெய்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், எங்க வேணாலும் ரிக்வெஸ்ட் பண்ணி ஒரு குவைட் ஸ்பேஸ் ஃபார் 1 hour வேர் யூ கேன் கான்சன்ட்ரேட் அண்ட் டூ த டெஸ்ட் கம்ப்ளீட்லி வித் ஃபுல் டிவோஷன். அந்த மாதிரி. அண்ட் நம்ம உட்கார்ற இடத்துலையுமே லைட் நமக்கு வந்து நல்லா நம்ம முகம் தெரியற மாதிரி உட்காந்துக்கோங்க. ரொம்ப டார்க்கா இருந்தால் நம்ம ஃபேஸ் நமக்கு தெரியாது சரியா, அதுவும் கொஞ்சம் பார்த்து உட்காருங்க. தென் இந்த ஆன்லைன் டெஸ்ட்டை நீங்க மொபைல்லையும் எடுக்கலாம், லேப்டாப்லையும் எடுக்கலாம், டேப்லையும் எடுக்கலாம், கம்ப்யூட்டர்லையும் எடுக்கலாம். எந்த விதமான சிஸ்டம் தட் ஹெல்ப்ஸ் ஆர் எனேபிள்ஸ் அ கேமரா அண்ட் மைக் யூஸ் பண்ணி. இப்போ நீங்க டெஸ்க்டாப் தான் வச்சிருக்கேன், எனக்கு அதுல கேமரா இல்லைன்னா ஒரு வெப் கேம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, அதுல நீங்க டெஸ்ட் எடுக்கிற மாதிரி. பட் நம்ம பசங்க நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அக்கா போனை விட லேப்டாப்ல எடுக்கிறதோ சிஸ்டத்துல எடுக்கிறதோ இன்னும் ஈஸியா இருக்கு, ஒரு கொஸ்டின் படிக்கிறது ஜூம் பண்ணி பார்க்கறத விட ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் யூ கேன் அரேஞ்ச் ஃபார் யுவர் செல்ஃப் ஒன் சச் டிவைஸ். டெஸ்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க அப்ளிகேஷன் நம்பர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்க அப்ளிகேஷன் நம்பர் உங்க போர்ட்டல்ல இருக்கும். நீங்க அப்ளை பண்ணும்போது நோட் பண்ணி வச்சுக்கலன்னா உங்களுக்கு போர்ட்டல்ல நீங்க லாகின் பண்ணாலே உங்களுக்கு கிடைச்சிடும். அப்ளிகேஷன் நம்பர் அப்படிங்கிறது இதுதான் உங்க அப்ளிகேஷன் நம்பர். ஓகேங்களா? உங்க எல்லாருக்குமே உங்க மெயிலுக்கு ஒரு டெஸ்ட் லிங்க் ஒன்று கொடுப்போம். அந்த லிங்க் கிளிக் பண்ண உடனே இதுதாங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியுது ஸ்கிரீன். சிம்பிள் தான். இதுல நம்ம வந்து உங்க நேம், உங்க இமெயில் அட்ரஸ் எழுதிட்டு இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு ஆத்தென்டிகேட் பண்ணணும். ஆத்தென்டிகேட் எதுக்கு பண்ணணும்னா இது வந்து ஒரு ஃபுல்லி ப்ராக்டட் டெஸ்ட். அதாவது எவ்ரி செகண்ட் உங்களை நாங்கள் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம் இந்த டெஸ்ட்ல.
உங்கள் வீடியோ உங்கள் ஆடியோ கான்ஸ்டண்ட்டாக நாங்கள் மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ ப்ளீஸ் அவாய்ட் மேல் ப்ராக்டிசஸ். எவ்வளோ ஆனஸ்ட்டாக எழுத முடியுமோ அவ்வளோ ஆனஸ்ட்டாக இந்த டெஸ்ட் எடுங்க. நீங்களே உங்கள் சிஸ்டத்தில் ஏதாவது ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் இல்லை வேறு யாராவது உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறது எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சிடும் when we are looking through your videos. So try to do the test very, very honestly. And உங்கள் image every இத்தனை amount of seconds கேப்சர் ஆகிட்டே இருக்கும். ஸோ தட் எங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும், இவங்க ஆனஸ்டாக தான் டெஸ்ட் எடுத்திருக்காங்களா அப்படின்னு. இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜுக்கு அப்புறம் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு உங்க ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் என்டர் பண்ணோம். நீங்க இந்த ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் நீங்க உங்க அப்ளிகேஷன்ல என்ன கொடுத்தீங்களோ அதை கொடுங்க. அப்ளிகேஷன் நம்பர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நோட் பண்ணி வச்சுட்டு இங்க என்டர் பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் அப்ப டக்குன்னு இல்லை அப்படின்னா NA, but you should be having your application number before you enter your test. அப்ளை பண்ற எல்லாருக்குமே அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். ஸோ அதை ப்ளீஸ் என்டர் பண்ணிட்டு நீங்க நெக்ஸ்ட் கொடுங்க. தென் உங்களுக்கு டெஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதில் ஃபுல்லாகவே இருக்கும். அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு 3 செக்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கான எவ்வளோ டைம் ஃபார் ஈச் செக்ஷன் அதெல்லாமே உங்களுக்கு இதில் இருக்கும். தரோவாக படிச்சுட்டு ஒன்றுக்கு 2 வாட்டி படிச்சுட்டு ஸ்டார்ட் செக்ஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. then you will be taken to the test. இப்போ நீங்க கவனிச்சீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு குவெஸ்டனுக்கான ஒரு விண்டோ, ஒரு ஸ்கிரீன்ங்கிற மாதிரி எடுத்துக்கோங்களேன். இங்க நீங்க நோட்டீஸ் பண்ண வேண்டிய சில விஷயம் என்னன்னா, ரைட் சைட் உங்களுக்கு டைம் ஓடிட்டு இருக்கும். எவ்வளோ டைம் போயிட்டே இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். தென் இங்க நீங்க கவனிச்சீங்கன்னா எத்தனை கொஸ்டின் இருக்கு, நீங்க எத்தனாவது கொஸ்டின்ல இருக்கீங்க அப்படின்னு நீங்க பண்ணிக்கலாம். ஒரு கொஸ்டின் அட்டெம்ப்ட் பண்ணிட்டு நீங்க நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். இது ஆட்டோ சேவ் ஆயிட்டே இருக்கும். உங்களுக்கு ஒரு கொஸ்டின் நீங்க எழுதிட்டு சேவ்னு கொடுக்க தேவையில்லை, அதுவே ஆட்டோ சேவ் ஆயிடும். நெக்ஸ்ட் இப்போ நீங்க ஒரு கொஸ்டின் எடுக்கிறீங்க, அது உங்களுக்கு ஷியோரா தெரியல, சரி நான் இந்த கடைசியா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி நான் அதுக்கு வரேங்கன்னா ஃபிளாக் பண்ணி வச்சுக்கலாம். ஃபிளாக்னா ரெவ்யூ பண்ணிக்கிறதுக்கலாம். சரி இப்போ சதிக்கு நான் இதை வச்சுக்கிறேன், கடைசியில நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற கொஸ்டின்லாம் நீங்க ஃபிளாக் பண்ணி வைக்கலாம். அப்புறம் ஃபில்டர். இந்த ஃபில்டர் என்னன்னா, நீங்க இந்த செக்ஷன்ல எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கு, மொத்தமா எவ்வளோ நீங்க ரெவ்யூக்கு வச்சிருக்கீங்க, எவ்வளோ ஆன்சர் பண்ணிருக்கீங்க, எவ்வளோ ஆன்சர் பண்ணல அப்படிங்கறதான மொத்த டேட்டா ஷீட் மாதிரி உங்களுக்கு இதுல வந்துடும். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 செக்ஷன் இருக்க போகுது. அண்ட் ஈச் செக்ஷனுக்குள்ள, அதாவது மேத்தமேட்டிக்ஸ்னா குவான்டிடேட்டிவ் எபிலிட்டிக்குள்ள நீங்க எந்த கொஸ்டினுக்கு வேணா போகலாம். குவான்டிடேட்டிவ் எபிலிட்டிங்கிற செக்ஷனுக்குள்ள சேதரார் 10 கொஸ்டின். அந்த 10 கொஸ்டினுக்குள்ள நம்ம எந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் 1 அட்டன் பண்ணலாம், 10, 9, 3, 2 அந்த மாதிரி எந்த ஆர்டர்ல வேணா அட்டன் பண்ணலாம். அந்த செக்ஷன் நீங்க முடிச்சிட்டீங்க, கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க, சரி இந்த 10 கொஸ்டினையும் நான் அட்டெம்ப்ட் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு நான் இது திருப்பி வர தேவையில்லை அப்படின்னா நீங்க சப்மிட் செக்ஷன் கொடுத்துக்கலாம். அதாவது இந்த செக்ஷன் குவான்டிடேட்டிவ் எபிலிட்டிங்கிற செக்ஷனை நான் முடிச்சிட்டேன், அடுத்து லாஜிக்கல் ரீசனிங் செக்ஷனுக்கு நான் மூவ் ஆன் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதுல நீங்க இந்த சப்மிட் செக்ஷன் கொடுக்கலாம். கொடுக்கும் போதுமே உங்களுக்கு திருப்பி ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கும், இத்தனை கொஸ்டின்ஸ் இருந்துச்சு, நீங்க இத்தனை முடிச்சிருக்கீங்க, இத்தனை முடிக்கல, ஓகேயா அப்படின்னு கேட்கும். சரி ஓகே ஐ எம் கான்ஃபிடென்ட் அப்படின்னா நீங்க இந்த சப்மிட் செக்ஷன் கொடுத்துட்டு அடுத்த செக்ஷனுக்கு போகலாம். ஓகே, இதே மாதிரி எல்லா செக்ஷனையுமே நீங்க அட்டெம்ப்ட் பண்ணணும். அட்டெம்ப்ட் பண்ணிட்டு சரி இதுதான் லாஸ்ட் செக்ஷன், சரி இதுதான் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் செக்ஷன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதாவது இங்கிலீஷ் செக்ஷன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி தான் இருக்கும். பட் உங்களுக்கு இங்க சப்மிட் செக்ஷன் பதிலாக ஃபினிஷ் டெஸ்ட் அப்படின்னு வந்துடும். நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், எனக்கு டெஸ்ட்டை முடிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ப்ளீஸ் ரிமெம்பர், ஒரு செக்ஷன் நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி அந்த செக்ஷனுக்கு போக முடியாது. குவான்டிடேட்டிவ் எபிலிட்டி மேக்ஸ் செக்ஷன் நான் முடிச்சுட்டேன், சப்மிட் செக்ஷன் எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்க லாஜிக்கல் ரீசனிங் வந்ததுக்கு அப்புறம் திருப்பி உங்களால குவான்டிடேட்டிவ் எபிலிட்டிக்குள்ள போக முடியாது. அதனாலதான் ப்ளீஸ் டபுள்லி என்ஷூர் தட் யூ ஹவ் கம்ப்ளீட்டட் எவ்ரிதிங் வித் அட்மோஸ்ட் கான்ஃபிடன்ஸ்.
டைம் முடிஞ்சிருச்சு, சே குவான்டிடேட்டிவ் எபிலிட்டிக்கு 10 நிமிஷம் அலாட் ஆயிருக்கு, 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம எனிவே போக முடியாது. எனிவே ஆட்டோமேட்டிக்கா அடுத்த செக்ஷனுக்கு அதுவே மூவ் ஆன் ஆகிடும். ஓகே, இந்த ஃபைனல் செக்ஷன்ல உங்களுக்கு ஃபினிஷ் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அகைன் ஃபினிஷ் டெஸ்ட்ல இந்த மொத்த டெஸ்ட்ல எத்தனை கொஸ்டின்ஸ் இருந்திருக்கு, எத்தனை நீங்க கொடுத்துருக்கீங்க, எத்தனை நீங்க அட்டெம்ட் பண்ணிருக்கீங்க, எத்தனை நீங்க அட்டெம்ட் பண்ணல அப்படிங்கறத ஒரு திருப்பி கன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஃபினிஷ் டெஸ்ட் வாலண்டியராகவும் நீங்க கொடுக்கலாம், ஆர் சே எனக்கு டைம் முடிஞ்சிருச்சுன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடும். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு சின்ன ஃபீட்பேக் ஃபார்ம் கேட்கும். நீங்க ஆனஸ்டா உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்துட்டு சப்மிட் டெஸ்ட் கொடுக்கலாம். ஓகே, இதுல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த டெஸ்ட்ல நம்ம வந்து எஃப்சாட் பத்தி நம்ம பார்த்துருக்கோம். எஃப்சாட் என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்க போகிறது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம், அந்த பிளாட்ஃபார்மை பற்றி பார்த்தோம். தென் என்னெல்லாம் வேணும் நமக்கு, லைக் ஸ்டேபிள் இன்டர்நெட் வேணும், குவைட்டான பிளேஸ் வேணும், டிவைஸ் வேணும், மைக் வேணும், கேமரா வேணும், எல்லாமே பார்த்துருக்கோம். இதுக்கு மேலே எனி கொஸ்டின்ஸாக இருந்தாலும் நீங்கள் போர்ட்டலில் எங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம். Thank you so much. All the very best. Hope to see lot of you who are aspiring to come into the academy. Be there. All the very, very best.